அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்றைய சிறப்பான ஒரு விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? இன்று குருவார பிரதோஷம், சிவராத்திரி இணைந்த நன்னாள்னு கூட சொல்லலாம். சிவனையும் குருவையும் வழிபடுவது சிறப்பு. ஆமாங்க, இன்று வியாழக்கிழமை வேறு. அதனாலதான் இன்றைய நாள் குருவார பிரதோஷமாக அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வர்றதுண்டு. சிவராத்திரின்றது சிவனுக்கு மிகவும் உகந்த இரவுன்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல சிவபெருமானை வணங்குவதன் மூலமா வாழ்வின் அனைத்து வளங்களையும் நாம் பெற முடியும். மாத சிவராத்திரி நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழியச் செய்வார் எம்பெருமான் ஈசன். சரி, இனி குருவார பிரதோஷத்தை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு பிரதோஷமும் மகத்துவம் நிறைந்தது. பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு 3 நாட்களுக்கு முன்பு திரியோதசி திதியில் பிரதோஷம் வரும். குருவாரம் என்று சொல்லப்படும் வியாழக்கிழமையில் பிரதோஷம் வந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த நாளில் ஆலயம் சென்று சிவனை வணங்கி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இன்றைய தினம் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்றால் கஷ்டங்கள் காணாமல் போகும், தோஷங்களும் தீரும், திருமண தடைகள் எல்லாம் விலகி மாங்கல்ய பலன் கிடைக்கும். இந்த நாளில் மாலை வேளையில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு செல்லுங்கள். நந்தி தேவர், சிவபெருமான் மற்றும் குருவாரம் என்பதால் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான், கோஷ்டத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி முதலானோரை கண்ணார கண்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். மாலை 4:30 அதாவது 4:30 6:30 வரை பிரதோஷ காலம். இந்த சமயத்தில் சிவாலயத்தில் உள்ள நந்தி தேவருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். முடிந்தால் சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, பன்னீர், தேன் முதலிய அபிஷேக பொருட்களை வழங்கி தரிசியுங்கள். தென்னாட்டவருக்கு சிவனாகவும் எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருப்பவர்தான் கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமான். சிவபெருமானின் மந்திரத்தை துதிப்போர்க்கு வல்வினைகள் அனைத்தும் நீங்கும். சிவபெருமானை முறையாக வழிபடுபவர்களுக்கு உலக வாழ்வில் அனைத்து இன்பமும் கிடைக்க பெற்று இறுதியில் மீண்டும் பிறவா நிலையான முக்தி பேறு கிடைக்கிறது. அப்படி எல்லா வகையான நன்மைகளையும் தருகின்ற சிவ வழிபாடு செய்வதற்குரிய அற்புத தினமாக பிரதோஷ தினங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் மாத சிவராத்திரி என்பது மாதம் தோறும் சிவனை வழிபடும் அற்புதமான நாள். பிரதோஷம் என்பதும் சிவ வழிபாட்டிற்குரிய அருமையான நாள். சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வர்றது மிகவும் சிறப்புக்குரியது, பல மடங்கு பலன்களை வழங்கக்கூடியது. அந்த வகையில் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த இந்த நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி பல நன்மைகள் வந்து சேரும். இந்த அற்புதமான நன்னாளில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று மாலை 4:30 6 மணி வரையிலான நேரத்தில் நடைபெறக்கூடிய பிரதோஷ பூஜையை தரிசியுங்கள். முடிந்தால் அபிஷேக பொருட்களை வழங்குங்கள். நந்தி தேவருக்கு அருகம்புல்லும் சிவபெருமானுக்கு வில்வமும் சாட்சி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி ஆகிய இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் சிவனை வழிபடுவதால் சிக்கல்களும் இன்னல்களும் தீரும், கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகும் என்பது உறுதி. சரி, இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கலாம். வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் பலம் சேர்க்கும். பசுவுக்கு உணவிடுங்கள், சந்ததி சிறக்க வாழலாம். சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள். ஓம் நம சிவாய என்ற சிவனின் நாமத்தை உச்சரியுங்கள். நந்தியை மறைத்துக் கொண்டு சிவபெருமானை வணங்க கூடாது. சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் போது யாருடனும் பேசக்கூடாது. எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது. என்ன சொந்தங்களே, என்று மறவாமல் சிவபெருமானை வழிபாடு செய்ய கிளம்பியிருப்பீங்கன்னு நம்புறேன். நம் எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்து பல நன்மைகளை பெறுங்கள்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நீங்களும் என் கூட சொல்லலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
சிவாய. ஓம் நம 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 சிவாய. இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை என்று உச்சரிச்சு பாருங்க. அதுவும் இந்த 4:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதோஷ காலம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்துல நீங்க இந்த சிவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி பாருங்க. உங்களோட வேண்டுதலை உறுதியா வச்சு பாருங்க. கண்டிப்பாக நீங்க நினைச்சது நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலையுமே பல நன்மைகள் நடைபெற காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே தவறாம இன்று சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் சொந்தங்களே. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் பாடல்களா இருந்தாலும் சரி, சிவனுடைய மந்திரங்களா இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஒரு 2 வரிகள் பகிர்ந்துக்கோங்க. மேலும் யாரெல்லாம் நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. பாடல்களா இருந்தாலும் சரி, சிவனுடைய மந்திரங்களா இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஒரு 2 வரிகள் பகிர்ந்துக்கோங்க. மேலும் யாரெல்லாம் நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.